நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு இமெயில்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜிமெயில் தாங்க. அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இமெயிலாக இந்த ஜிமெயில் வழங்குது. இந்த ஜிமெயிலில் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்டில் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்மார்ட் கம்போஸை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, ஒருவேளை இது தேவையில்லை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறது, இந்த ஸ்மார்ட் கம்போஸை எப்படி நம்மளுடைய இமெயிலில் பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஜிமெயிலில் புதுசாக அறிமுகப்படுத்தின ஸ்மார்ட் கம்போஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் ஆல்ரெடி கூகுளோட பிக்சல் ஃபோனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ தான் எல்லா ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல்களையும் இந்த ஜிமெயிலோட ஸ்மார்ட் கம்போஸாக பார்க்க முடியுது. இந்த ஸ்மார்ட் கம்போஸ் எதுக்கு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு டைரெக்டாக அதுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஸ்மார்ட் கம்போஸ் நீங்கள் ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் டைப் பண்ணும்போது அடுத்து நீங்கள் இதை தான் டைப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் கம்போஸ். ஸோ அதை ஈஸியாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக ஜிமெயில் இருக்கும். ஸோ அந்த ஜிமெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சைன்இன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டனை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிமெயிலோட செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்குது, அதுக்கப்புறம் இமெயில் இருக்குது, அதை நீங்கள் ஒரு இமெயிலை செலக்ட் பண்ணிக்கிங்க. இமெயிலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பேஜை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்மார்ட் கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எனேபிளில் இருக்குது, டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்குது. இதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமெயிலை க்ரியேட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு இமெயிலை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வருது நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஹவுன்னு அடித்தேன், அப்புறம் ஆர் யூன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸோ நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணாலே போதுமானது. ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது தேவைன்னா நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், தொடர்ச்சியாக அந்த டெக்ஸ்ட் வந்து அதோட ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இந்த ஸ்மார்ட் கம்போஸ் வந்து பயன்படுது. ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஜிமெயிலில் கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் கம்போஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க.